மாவட்டங்கள்ல 3 தொகுதிகளில் போட்டியிட்டு வன்னியர்களுடைய வட மாவட்டங்கள்ல 18 தொகுதியில் களமிறங்கும் திமுக. பாடம் புகட்ட தயாராகும் வன்னியர்கள். அதை குறித்து விரிவாக விவரிக்க இருக்கின்றது இன்றைய காணொலி. பேரன்புக்குரிய தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். நான் உங்க முருகா. பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பார்வையாளர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்தும் பெல்லை கணக்கு செய்தும் ஆதரவு தரும்படி கேட்டுக்கிறோம். திமுகவுடைய வேட்பாளர்கள் பட்டியலும் அவர்கள் களம் காணக்கூடிய தொகுதிகளுடைய பட்டியலுமே வந்திருக்கு. இந்த திமுகவுடைய தொகுதி பட்டியலில் தென் மாவட்டங்களில் வெறும் 3 தொகுதிகள், தேனி தூத்துக்குடி உட்பட்ட 3 தொகுதிகளில் தான் திமுக களமிறங்க. மிச்சம் 18 தொகுதிகளில் வட மாவட்டங்களில் களமிறங்குறாங்க. இதுதான் வன்னியர்கள்ட்ட மிகப்பெரிய அளவிற்கான ஒரு கோபத்தையுமே ஏற்படுத்தியிருக்கு. ஏன்டா அவங்க களமிறங்கல, ஏன்டா வன்னியர்களுக்கு கோபம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இப்ப சமீபத்தில் டிஎன்சி மக்களுக்கான கோரிக்கையை நிறைவேற்றினாங்க. வல்லபடியாக வரவேற்கிறோம். சீமானர்களுக்கு ஒரே சான்றிதழ் கொடுக்கணும், ட்ரைபுட்ஸ்னா மத்திய அரசு கட்டத்தில் சலுகைகள் கிடைக்கணும், அவங்க நீங்க கொடுக்கலாம் ஓட்டே போட மாட்டோம்னு சொன்னாங்க. அந்த மக்களுக்கு உடனே தேர்தலுக்கு அறிவிக்கின்ற கடைசி நொடியில, கடைசி நிமிஷத்துல அறிவிச்சாரு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் டிஎன்டி சர்டிஃபிகேட் கொடுங்க. இதற்கு காரணம் என்னன்னா, நீங்க கொடுக்கலன்னா நாங்க திமுக ஓட்டு போட மாட்டோம்னு சத்தியம் பண்ணாங்க. திமுக களமிறங்கக்கூடிய 3 தொகுதிகளை ஜெயிக்கணும்னு இந்த நடவடிக்கையில் எடுத்த திமுக வட மாவட்டங்களில் 18 தொகுதியில் நம்ம ஜெயிக்கணும்னா வன்னியர்கள் இடஒதுக்கீடு கொடுத்தாதான் ஜெயிக்க முடியும். ஏன் நினைக்கல திமுக? அதை நினைக்காததுக்கான காரணம் என்ன? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. வன்னியர்களும் எனக்கு இடஒதுக்கீடு கொடுக்காதவங்க ஓட்டு போட மாட்டோம்னு முடிவெடுத்திருந்தோம்னா திமுக அந்த இடஒதுக்கீடு கொடுத்துருப்பாங்க. இப்பயும் திமுக ஒரே ஒரு அலட்சியம் தான், வன்னியர்களுடைய ஓட்டை ஈஸியா நம்ம ஏமாத்தி வாங்கிட முடியும் அப்படின்ற நினைப்பு. அவர்களுக்கு இனமான உணர்வு இல்லைன்னு நினைக்கிறாங்க. அது பொய் என்பதை நிரூபிக்கிறதுக்கு இந்த தேர்தலில் திமுக தோல்வியை கொடுத்தோம் அப்படின்னா, தென் மாவட்ட சமுதாயத்தின் மீது எவ்வளவு திமுக பயப்படுதோ அந்த பயம் வன்னியர்கள் மீதும் இருக்கும். அந்த பயம்தான் வன்னியர்களை வெற்றி பெற வச்சு. தயவு செஞ்சு இந்த முறை திமுகவை தோற்கடிங்க. இந்த முறை திமுகவை நீங்க தோற்கடிச்சிங்கன்னா, ஏன்டா நம்ம தோத்தோம், வன்னியர் இடஒதுக்கீடு கொடுக்காதான் தோத்தோம் நான் உங்க புத்தியில உரைக்கும். அடுத்த 2 ஆண்டுகள் ஆட்சி காலத்துல வன்னியருக்கான இடஒதுக்கீடு கொடுப்பாங்க. வன்னியர் இடஒதுக்கீடு வேண்டும்னா திமுகவை தோற்கடிக்கணும். நமது சேனல் பணிகளுக்கு பங்களிக்க விரும்புவோர், வளர்ச்சிக்கு உதவ விரும்புவோர் கீழே கொடுக்கப்பட்டுள்ள ஜிபே, போன்பே, பேடிஎம் எண்ணில் தங்கள் பங்களிப்பை அளிக்கலாம்.